வேலூர் மாவட்டம் வெங்கடாபுரம் பகுதியில் குழந்தைகளுக்கான அங்கன்வாடி மையத்தை இளைஞர்கள் மதுக்குடமாக மாற்றி சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள வீடியோ சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அதனை பார்க்கலாம். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரபாகரன் வழங்க கேட்கலாம். பிரபாகரன், வணக்கம். தற்பொழுது குழந்தைகளுக்கான அங்கன்வாடி மையத்தை இளைஞர்கள் மதுக்குடமாக மாற்றி வருகின்றனர். இது தொடர்பான மாவட்ட காவல்துறை அதிகாரிகள் ஏதும் நடவடிக்கை எடுத்தார்களா? மேலும் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். வேலூர் அலமேலுமங்காபுரம் அடுத்த வெங்கடாபுரம் பகுதியில குழந்தைகளுக்கான அங்கன்வாடி மையம் செயல்பட்டு வந்துட்டு இருக்கு. கடந்த சில தினங்களுக்கு முன்பு பெய்த மழையின் காரணமா அந்த அங்கன்வாடி மையத்தினுடைய மேற்கூரை சேதமடைஞ்சிருக்கு. இதனால கடந்த ஒரு வாரமா அந்த மேற்கூரையை மாற்றும் பணியானது நடந்து வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில கடந்த மே 9 அந்த அங்கன்வாடி மையத்துல இளைஞர்கள் சிலர் அந்த அங்கன்வாடி மையத்துக்கு உள்ளே போய் பார் போல செட் அமைச்சு அங்க ஒரு வீடியோ காட்சிகளை பதிவு செய்து அதை சமூக வலைதளத்துல வெளியிட்டிருக்காங்க. அந்த காட்சிகளை நம்மால பார்க்க முடியுது. அந்த அங்கன்வாடி மையத்துல மது பாட்டில்கள், புகைப்பிடிப்பது போன்ற காட்சிகள் எல்லாத்தையுமே எடுத்து அந்த பாடல் அதுக்கு ஏற்ற போல எடுத்து சமூக வலைதளத்துல பதிவிட்டு இருக்காங்க. இது தற்போது சமூக வலைதளத்துல பரவலா பரவி வந்துட்டு இருக்கக்கூடிய நிலையில இந்த வீடியோவை எடுத்தது வேலூரை சேர்ந்த திமுக நிர்வாகி ஞானசேகரன் மகன் சரண் என்பது தெரிய வந்திருக்குது. இது தொடர்பா மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமியிடம் நம்ம தொலைபேசி மூலமா தொடர்பு கேட்டோம். இது தொடர்பா ஏடி பஞ்சாயத்து விசாரணை நடத்தி அறிக்கையை சமர்ப்பிக்க உத்தரவிட்டிருக்கிறதா மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தாரு. அந்த அறிக்கை வந்த பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை இந்த வீடியோ தொடர்பா எடுக்கப்படும் மாவட்ட ஆட்சியர் நமக்கு உறுதியளித்திருக்கிறார். விரிவான தகவல்களுக்கு நன்றி பிரபாகரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.